சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 20/3/2025 வியாழக்கிழமை, பங்குனி மாதம் 6ஆம் நாள், சஷ்டி திதி. இன்று நள்ளிரவு 2:36 வரை. அனுஷம் நட்சத்திரம் இன்று இரவு 11:31 வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக ஆயில்யம், கேட்டை, ரேவதி ஆகிய புதனின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள நல்ல இனிய சம்பவங்கள் நடக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் மற்றும் சொந்த வாழ்க்கை அமைப்புகளில் ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய எதையும் செய்து அதன் மூலமான வெற்றிகள், லாபங்கள், பணவரவுகளை அடையக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேசராசிக்காரர்களுக்கு சந்திரன் 8ல் மறைஞ்சிருக்கிற சந்திராஷ்டம நாள் இன்னைக்கு. அவர் தேய்பிரையாத்தான் இருக்கிறார். இருந்தாலும் நல்ல வேலையா குருவின் பார்வையில் அவர் இருக்கிறார் இல்லையா. சாதகமற்ற தன்மைகள் எதுவும் நடக்காத ஒரு இயல்பான சந்திராஷ்டமம் தாங்க இந்த சந்திராஷ்டமம் இருக்கும். அதே நேரத்தில் சந்திரன் 8ல் மறையும் போது மட்டும் முக்கியமான முடிவுகளை எடுக்க தகுதி இல்லாத நிலைமையில மனசு இப்படி அப்படி அளவாஞ்சிக்கிட்டே இருக்கும்ன்றதுனால எந்த ஒரு வாழ்க்கையை பாதிக்கிறது, வேலையை விட்டுறலாம், தொழில் ஆரம்பிக்கலாம், அல்லது இதை பண்ணலாம், அதை பண்ணலாம், இன்னைக்கு ஒருத்தரை அறிமுகப்படுத்திக்கலாம், இவரை போய் இன்னைக்கு புதுசாக போய் சந்திக்கலாம், ஏற்கனவே தெரியாத ஒருத்தர் அவர் இன்னைக்கு தான் புதுசாக போய் அறிமுகப்படுத்திக்கிறேன். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கும் நாளைக்கும் தள்ளி வைக்க வேண்டிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. மற்றபடி பண விவகாரங்கள் எல்லாம் அப்படிலாம் ஒன்றும் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் இருக்காது. இயல்பான சந்திரன் குருவின் பார்வையில் இருக்கனால இயல்பாக அன்றாட நடவடிக்கைகள் எல்லாமே ஒன்றும் கஷ்ட நஷ்டங்களோடு இல்லாமல் சாதகமாகவே நடக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. பெரியவங்க மட்டும் கொஞ்சம் கோபதாபங்கள், உணர்ச்சி வசப்படக்கூடிய தன்மைகள் கொஞ்சம் இருக்கும். சிறியவர்கள் ஏதேனும் தப்பு செய்தால் கூட பெரியவங்க கொஞ்சம் பொறுத்து போக வேண்டிய சந்திராஷ்டம நாளாக அமைந்திருக்குதுங்க இன்றைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு 3ஆம் அதிபதியான சந்திரன் இன்றைக்கு 7ஆம் வீட்டில் உட்கார்ந்து குருவின் பார்வையில் இருக்கிறார். பொதுவாகவே சந்திரன் 7ஆம் வீட்டில் உட்கார்ந்தாலே அந்த வீட்டில் ஏதாவது ஒரு மங்கள காரியம் நடப்பதற்கான ஒரு பேச்சுவார்த்தை அமைப்புகள்லாம் கண்டிப்பாக இருக்கும். அப்போ ரிஷபராசிக்காரர்களுடைய வீடுகளில் கடந்த 2-3 வருஷமாக யார் வீடுகளில் மங்கள விஷயங்கள் நடக்கலையோ, திருமணம் நடக்கலைங்க, வளகாப்பு நடக்கலைங்க, பெண் குழந்தைக்கு எந்தவித நல்லது அமைப்போடு நடக்கலை, இந்த மாதிரி பிள்ளைகளை பற்றிய ஏதேனும் ஒரு நிலையில் கவலைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ரிஷபராசிக்கார பெற்றோர்களுக்கு இந்த வருடத்தின் கடைசியிலேயே அல்லது இன்னும் ஒரு மாதத்திற்குள்ளேயே நிச்சயதார்த்தம், திருமணம் போன்றவைகள் ஃபிக்ஸ் ஆகக்கூடிய நல்ல சம்பவங்கள் நடக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. இளைய பருவத்தினருக்கு வாழ்க்கை துணைவர் யாரு, கணவர் இவர் தான், மனைவி இவர் தான் என்பது போன்ற வாழ்க்கை துணை அடையாளம் காட்டப்படக்கூடிய சூழல்கள் இப்போது உண்டு. நண்பர்களால் கொஞ்சம் நல்லவைகள் நடக்கும். ஏற்கனவே 11ஆம் இடத்துல ராகு சுக்கிரனோடு இருக்கிறார். அந்நிய மத இன மொழி பேசுகின்ற, நம்ம வேற்று மொழி பேசக்கூடியவர், நம்ம மொழி இல்லாதவர், தமிழ்நாட்டை சேராதவர் அல்லது நம்முடைய இனத்தை சேராத ஒருவரின் மூலமாக நன்மைகள் நடக்கக்கூடிய யோக நாளுங்க ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. மிதுனராசிக்காரர்களுக்கு 6-12ஆம் இடங்களோடு குருவும் சந்திரனும் அப்படியே ஒரு தொடர்பு கொண்டிருக்கின்ற சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சந்திரன் பொதுவாகவே 6ஆம் இடத்துல வலுத்து அமர்ந்திருந்தால் கடன்களை அமுக்கி வைப்பார், கட்டுக்குள்ள வைப்பார் என்பது ஒரு விதிங்க. கவலைப்படக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடிய ஒரு கடன்கள், இத்தனை வருஷம் கட்ட வேண்டியிருக்கே, இத்தனை வருஷம் வட்டி கட்ட வேண்டியிருக்கே, இதில் போய் தேவையில்லாத மாட்டிக்கிட்டோமே, நம்ம வாங்கியிருந்தா கூட பரவாயில்ல, நம்ம கையெழுத்து போட்டோம், நம்ம கிரெடிட் கார்டை கொடுத்தோம், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தேவையின்றி மாட்டிக்கொண்ட ஒரு கடனிலிருந்து வெளியே வருவதற்கான அத்தனை அமைப்புகளும் உருவாகக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அப்படியே மிதுன ராசிக்காரர்கள் அனைவருக்கும் அமைஞ்சிருக்குதுங்க. ஒரு 50 வயது 60 வயது மேற்பட்டவர்களுக்கு ஆரோக்கியம் இருக்கக்கூடிய சூழல் நன்றாகவே இருக்கும். ஒரு பிரிந்திருந்த குடும்பம் ஒன்று சேரக்கூடிய தன்மைகள், ஒரு இடத்துல இந்த மாதிரியான ஒரு இடத்துல வலி வேதனைகள் இருக்கக்கூடிய இடத்துல இப்படிப்பட்ட வியாதிகள் வந்து விடுமோ என்பது மாதிரியான உடலை பற்றிய கவலைகள் எல்லாம் தீரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அப்படியே மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்குங்க. வேலையில கூட ஒரு நிரந்தரம் இல்லைங்க, பிடிச்சமான வேலை இல்லைங்க, இந்த மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கக்கூடியவர்கள், மேலதிகாரியோடு முரண்பட்டு இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே நல்லவைகள் நடக்கக்கூடிய, அலுவலக பணி கொஞ்சம் ஆனந்தமாக இருக்கக்கூடிய சுப நாளுங்க இன்றைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் 5ஆம் இடத்துல நீச்ச நிலையை அடைகிறார். அவர் தேய்விரை தான் இருக்கிறார். இருந்தாலும் குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய ஒரு ஒப்பற்ற நாளாகவே இந்த நாள் அமையும். அப்படியே படிப்படியாக கடகராசிக்காரர்கள் சோதனையிலிருந்து, வேதனையிலிருந்து, அப்படியே துக்கத்திலிருந்து, துயரத்திலிருந்து வெளியே வந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதுதான் உண்மை.
இதோ இன்னும் ஒரு வாரம் தான் சனிப்பெயர்ச்சி நடக்க போது 29ஆம் தேதி அஷ்டம சனி என்கின்ற ஒரு பெரிய ஒரு இருளடைந்த ஒரு பகுதி உங்களுடைய வாழ்க்கையை விட்டு வெளியே போகிறதுன்றதான் உண்மை. ஒரு 2 வருஷமாகவே கடகராசிக்காரர்களில் ஒரு 90% பேர், பெரும்பாலானவர்கள் எல்லாரும் கஷ்டப்பட்டீங்கன்னு நாங்கள் சொல்ல மாட்டோம், ஒரு 10% பேர் நல்லா இருந்தீங்கன்னா கூட பெரும்பாலானவர்கள் அஷ்டமச்சனியில் ரொம்ப பெரிய பாதிப்புகளை அடைஞ்சீங்க இல்லையா? அவங்க எல்லாருமே நல்ல விதமாக இருப்பதற்கான மாற்றங்கள் உருவாகக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு. தொழில் முன்னேற்றம் இருக்கும். பிள்ளைகளை பற்றிய கவலைகள் தீரக்கூடிய அமைப்பு. 2 வருஷமாக எனக்கு அதிர்ஷ்டமே வேலை செய்யலைங்க, எல்லாம் முயற்சி எல்லாம் தோற்று போச்சு, எதை எடுத்தாலும் ரிவர்ஸாக தான் வருது, எதை எடுத்தாலும் நெகட்டிவாக தான் வருது. இந்த மாதிரியான சூழ்நிலைகளை தன்னைத்தானே நொந்து கொண்டிருக்கக்கூடிய அமைப்புகளை கொண்டிருக்கக்கூடிய அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் நல்லவைகள் நடக்க ஆரம்பிப்பதை நீங்களே உணரக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. சிம்மராசிக்காரர்களுக்கு விரையாதிபதியான சந்திரன் இன்றைக்கு 4ஆம் இடத்துல உட்காந்து குருவின் பார்வையில் இருக்கிறார். வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் செலவுகள் இருந்தாலும் கூட அதுல ஒரு மன திருப்தி வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். ஒரு வண்டி ரொம்ப நாளா செலவு வச்சுக்கிட்டே இருக்கு, இன்னைக்கே அந்த வண்டியை முழுமையாக ரெடி பண்ணிடலாம்னு நினைச்சேன், ஆனா பாக்கெட்ல இருந்து காசு போகுது, இருந்தாலும் வண்டி ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரியாக ஒரு செலவு செய்து அதன் மூலமாக ஒரு திருப்திகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையும். அம்மாவை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்தவங்க, வெளிநாட்டில் இருக்கிற வெளிமாநிலத்தில் இருக்கிறேன், அம்மானா எனக்கு உசுறு, ஆனால் அம்மாவை நான் தனியாக விட்டுருக்கிறேன், வயதான காலத்தில் என்ன பண்ணுறாங்களோ ஏது பண்ணுறாங்களோ தெரியல, அம்மா அப்பா 2 பேருமே வயசானவங்களாக இருக்கிறாங்க, எங்கள் சூழ்நிலையை பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த பக்கம் திக்கு ஒரு பக்கம் திசை ஒரு பக்கம்னு ஓடிக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி தாயை பற்றி தந்தையை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு அவர்களிடமிருந்து நல்ல தகவல்கள் வரக்கூடிய சூழல் இன்றைக்கு கண்டிப்பாக உண்டு. சொந்த ஊரில் ஏதேனும் ஒரு வீடு கட்டிடணும், அல்லது ஒரு நிலம் வாங்கி போட்டுறணும், அல்லது ஒரு அட்வான்ஸாவது கொடுத்துடணும். இப்போ ஒரு அட்வான்ஸ் கொடுத்துருவோம், ஒரு 6 மாதம் 1 வருஷம் கழித்து முடிச்சுக்குவோம் என்கின்ற மாதிரி பேச்சு முயற்சி அமைப்புகளில் இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு அந்த எண்ணம் நிறைவேறக்கூடிய ஆரம்ப நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு லாபாதிபதியான சந்திரன் இன்றைக்கு 3ஆம் இடத்தில் அமர்ந்து குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய முயற்சிகளும் வெற்றிகளும் ஒருங்கிணையக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். முயற்சி எல்லாம் வெற்றி ஆகிடுமாங்க? கண்டிப்பாக ஆகிறதில்ல. பாதி முயற்சி வெற்றி அடைகிறதே இல்லை நிறைய பேருக்கு, மீதி முயற்சியும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இப்படியாக இருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் முயற்சியும் வெற்றியும் சரி சம விகித கலவைகளில் இன்றைக்கு சக்ஸஸ் ஆகக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ஆகவே இன்றைக்கு ஆரம்பிக்கின்ற ஒரு விஷயம் அப்படியே முழு நிறைவாக நல்லபடியாக முடியக்கூடிய தன்மைகள் இன்றிலிருந்தே இன்றைக்கும் நாளைக்கும் இந்த அமைப்பு பரிபூரணமாக கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல நாளாகவும் இந்த நாள் அமையுங்க. அரசாங்க தேர்வுகள் எழுதி கொண்டிருப்பவங்க, ஒரு போட்டியில் ஒரு இன்டர்வியூவில் ஜெயிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்க, என்னுடைய கோல் என்னுடைய லட்சியம் இதை நோக்கி நான் பயணப்பட்டு கொண்டிருக்கிறேன், இது எனக்கு கிடைத்தே ஆக வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்கள் அனைவருக்குமே எண்ணம் போல அவ்வளவும் நல்ல விதமாக உங்களுடைய நேர்மையான எண்ணங்கள் எல்லாம் பலிக்கக்கூடிய நல்ல அருமையான நாளாக இந்த நாள் அத்தனை கன்னிராசிக்காரர்களுக்கும் இருக்குங்க. சிலருக்கு தம்பி தங்கைகள்ட்ட இருந்து இன்னைக்கு சந்தோஷ செய்திகள் இந்த 2 நாட்களுக்குள்ள வரக்கூடிய சுப நாளுங்க கன்னிக்கு இன்றைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு ஜீவனாதிபதியான சந்திரன் இன்றைக்கு வாக்குஸ்தானத்தில் குருவின் பார்வையில் இருக்கிறார். எதிர்பாராத நன்மைகள், எதிர்பாராத தனலாபம், பணவரவு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தேன், கைவிட்டுட்டேன், இனிமேல் இங்கேருந்து பணம் வராது, இந்த முயற்சியை நம்ம செய்ய வேண்டாம் என்று கைவிடப்பட்ட ஒன்று கூட இன்றைக்கு கைகூடி வந்து அப்படியே தனலாபம் பணவரவுகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் நல்லா இருக்குதுங்க. பேசி பிழைப்பவர்கள்னு நான் அடிக்கடி சொல்வேன். மார்க்கெட்டிங் துறைகளில் இருக்கக்கூடியவங்க, ஆசிரியர் பணியில், வழக்கறிஞர் துறையில் இந்த மாதிரியாக இருக்கக்கூடியவர்கள் இன்றைக்கு இளைய பருவத்தினர் பார்த்தீங்கன்னா வாய்ஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய கால் சென்டர், இந்த மாதிரி பிபிஓ, இந்த மாதிரி வாடிக்கையாளர்களை பிடிக்கக்கூடிய ஒரு தொலைபேசியில் பேசக்கூடிய அமைப்புகள் இருக்கிறீங்க இல்லையா, அவங்க எல்லாருக்குமே இந்த 2 நாட்களும் மிகப்பெரிய அளவில் டார்கெட்டை முடிக்கக்கூடிய தன்மை, தலைமை பொறுப்பிற்கு போகக்கூடிய அமைப்பு, விரும்பிய வேலை அமைப்புகள் கிடைக்கக்கூடிய சூழல் என பேசி பிழைக்கக்கூடிய சொல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடியவர்கள் எல்லோருக்குமே நல்லவைகள், சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்றவைகள் கிடைக்கக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு குடும்ப பிரிவினைகள் தள்ளி வைக்கப்படக்கூடிய ஒற்றுமை வரக்கூடிய நாளாகவும் அமைந்திருக்குதுங்க. துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பாக்கியாதிபதியான சந்திரன் இன்றைக்கு ராசியிலேயே குரு பார்வையில் இருக்கிறார்.
தந்தை சார்ந்த விஷயங்கள் மிக தெளிவாக நன்றாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா குருவும் சனியும் சந்திரனை பார்க்கறதுனால ஆன்மீக எண்ணங்கள் இன்றைக்கு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அபரிதமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டுங்க. இந்த சாமியை போய் கும்பிட்டுட்டு வந்துடலாம், இந்த கோயிலுக்கு போய் கும்பிட்டுட்டு வந்துடலாம், இந்த நேர்த்தி கடனை பார்த்துட்டு வந்துடலாம், செஞ்சுட்டு வந்துடலாம். அதே போலவே குலதெய்வ கோயிலுக்கு இந்த மாதத்திலேயே பிளான் போட்டு போயிட்டு வந்துடணுங்க என்கின்ற மாதிரியாக தெய்வத்தை போய் பார்ப்பது, தெய்வ திருப்பணி ஏதாவது செய்வது, கோவிலுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும், கும்பாபிஷேகம் பண்ணணும், இந்த மாதிரியான தெய்வ எண்ணங்கள் அதிகமாக வரக்கூடிய நாளாக இந்த நாள் அத்தனை விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் அமைஞ்சிருக்குதுங்க. விருச்சிக ராசிக்காரர்களுடைய வயதிற்கேற்றார் போல இந்த பலன்கள் அப்படியே நடக்கும். சிலருக்கு காசி, கயா, கங்கா இந்த மாதிரியான ஒரு அமைப்பு, கைலாஷ் யாத்ரா இப்படி திட்டமிடலாம், இப்படி போகலாம், இந்த வருஷத்திலேயே இதை போய் முடிச்சுட்டு வந்துடலாம். இந்த மாதிரியான தெய்வ அமைப்புகள் எண்ணங்கள் வலுப்பெறக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா தவம், தியானம், யோகா போன்ற அமைப்புகளில் ஈடுபாடு வரக்கூடிய ஒரு சுபயோக தெய்வம் சார்ந்த நல்ல நாளுங்க இன்றைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு அட்டமாதிபதியும் சாதகமற்ற தன்மைகளையும் கொடுக்கக்கூடிய சந்திரன் இன்றைக்கு 12ஆம் இடத்துல நீச்சனாகி குருவின் பார்வையில் இருக்கிறார். உண்மையை சொல்ல போனால் 12ஆம் இடத்துல சந்திரன் நீச்சமாகிறதுன்றது ஒரு நிலையில் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு, விரயங்களை தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. விரயங்கள்னா தேவையற்ற செலவுகள், சும்மா அந்த வாடகையை கொடுத்துக்கிட்டு இருக்கேன், மாசமானா இவருக்கு சும்மா வெட்டியாக பணம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன், என்ன பண்ணுறதுனே தெரியல, இதை எப்படி சமாளிக்கிறதுனே தெரியல, சொல்லவும் முடியல மெல்லவும் முடியலன்னு ஒரு மாதிரியான சூழல்களில் இருப்பீங்க இல்லையா? அந்த மாதிரி விரய செலவுகள் எல்லாமே தவிர்க்கப்பட வேண்டிய தீர்க்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. ஒரு தெளிவான தைரியமான முடிவுகள், செலவுகள் சார்ந்த விஷயங்கள்ல எடுப்பீங்க. அசுப செலவுகள் கூட இப்போது நிற்க போகிறது. மருத்துவம் சார்ந்த செலவுகள் கூட இனிமேல் தனுசு ராசிக்காரர்களுக்கோ தனுசு ராசிக்காரர்களுடைய வீடுகள்லையோ இனிமேல் இல்லாமல் இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. மிகச்சிறிய அளவில் இன்றைக்கு பயணங்கள் மிக நல்ல அளவில் இருக்கும். எல்லா நேரங்கள்லையும் இன்றைக்கு ஏதேனும் ஒன்று தெற்கு நோக்கிய பயணம், உள்ளூருக்குள்ள வரக்கூடியதாக இருந்தால் தெற்கு நோக்கிய பயணங்கள் சில பேருக்கு அமையும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா மேற்கு திசை நோக்கிய வெளிநாட்டு பயணங்கள், அதன் மூலமான மேன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு சுப நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு 7ஆம் அதிபதியான சந்திரன் இன்றைக்கு லாப வீட்டில் அமர்ந்து குருவின் பார்வையில் இருக்கிறார். நண்பர்கள் மூலமான லாபங்கள், தோழிகள் மூலமான லாபங்கள் இன்றைக்கு கண்டிப்பாக உண்டு. யாராவது ஒருத்தர் ஒன்று கொண்டு சேர்ந்து இந்த 2 கை தட்டினா தான் ஓசைன்னு சொல்லுவாங்க, ஒரு கையை வச்சுக்கிட்டு தட்ட முடியாதுன்னுவாங்க. இந்த மாதிரி இன்னொருவருடன் கூட்டு சேர்ந்து ஒரு தொழிலை பார்க்கலாமா, அல்லது ஏதேனும் ஒரு நிலையில் இந்த மாதிரியான லாபகரமான ஒரு முதலீடு செய்யலாமா என்பது மாதிரியான ஒரு நல்ல எண்ணங்கள் இப்போது மகர ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே வரும். பொதுவாகவே மகர ராசிக்காரர்கள் கடந்த 5 வருஷத்தையும் மனைவியுடைய தயவில் தான் கடந்தீங்க அப்படிங்கிறது தான் உண்மை. உண்மையை வெளிப்படையாக ஒத்துக்கலைன்னா கூட மனசு ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயமாக இருக்கும். மகர ராசிக்கார ஆண்கள் பெரும்பாலானவர்களுக்கு கடுமையான கஷ்டங்கள் இருந்தது. ஆனால் 7ஆம் பாவகம் கொஞ்சம் வலுத்திருந்த காரணத்தினான அமைப்பில் மனைவியுடைய சப்போர்ட் மூலமாக இவ்வளவு நாள் குடும்பம் போயிடுச்சு. அதை அப்படியே தலைகளாக இனிமேல் மனைவிக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுற அளவிற்கு நமக்கு வருமான உயர்வுகள் இருக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாளை அப்படி சொல்லலாங்க. படிப்படியாக இந்த விஷயங்கள்லாம் அப்படியே நடக்கும். சகோதரிகள் விரும்பி கேட்ட ஒன்றை இன்றைக்கு ஆண்கள் வாங்கி கொடுக்கக்கூடிய அமைப்புகளும் இருக்கு. மகரத்திற்கு முன்னேற்றமான நாளாக அமைந்திருக்கிறது இன்று. கும்பராசிக்காரர்களுக்கு 6ஆம் அதிபதியான சந்திரன் 10ஆம் இடத்துல நீச்சனாக இருந்தாலும் கூட குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய ஒரு சுப நாள் தாங்க இன்னைக்கு. கடன் பற்றிய கலக்கங்கள் விலகக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். கடனை திருப்பி கொடுத்தெல்லாம் வருமானம் நல்ல விதமாக வரும். தொழில், வேலை முன்னேற்றங்கள்லாம் நல்லாவே இருக்கும் என்கின்ற ஒரு மனோ திடம், ஒரு தன்னம்பிக்கை, தைரியம் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். உண்மையிலேயே இனிமேல் கும்பராசிக்காரர்களுக்கு தொழில் நல்லா இருக்க போதுங்க. இன்னும் ஒரு வாரத்திலேயே இந்த சனிப்பெயர்ச்சியின் மூலமாக ஜன்மச்சனி விலக போகிறது. கடந்த 2 வருஷமாகவே எது தேவை எது தேவையில்லை, யார் நல்லவர் யார் கெட்டவர், எந்த இடத்துல பணம் வரும், எப்படி பணம் செலவாகும் என்பது போன்ற சில வித்தைகளை இன்றைக்கு கும்பராசிக்கார இளைய பருவத்தினர் கற்றுக்கொண்டீர்கள் என்பதுதான் உண்மை. ஆக இந்த 2 வருஷமா கிடைச்ச ஒரு அனுபவங்களை வச்சு இனிமே முன்னேற்றம் நன்றாக இருப்பதற்கான தொழில் மாற்றங்கள், தொழில் முன்னேற்றங்கள், வேலை அமைப்புகளில் ஏதேனும் ஒரு தெளிவான சிந்தனை அமைப்புகள் இருக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. கடன் பற்றி இனிமேல் கவலை வேணாங்க. ஆரோக்கியம் இனிமேல் கொஞ்சம் நல்லா தாங்க இருக்கும். பணவரவுகள் இனிமேல் எப்படி வரும் என்பதை மனசே தீர்க்கமாக உணரக்கூடிய சுப நாளுங்க கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. மீனராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை குறிப்பவனான 5ஆம் அதிபதி சந்திரன் நீச்சமாக இருந்தாலும் கூட பாக்கியத்தில் குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய 2 கோணங்கள் ஒன்றுபடக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு.
குழந்தைகளால் சந்தோஷம் இருக்கும், பெற்றவங்களால சந்தோஷம் இருக்கும். ஒரு நடுத்தர வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு குழந்தைகளாலும் தன்னுடைய தாய் தந்தையராலும் நல்ல விதமான தன்மைகள், நல்ல விதமான மாற்றங்கள் வரக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. 9ஆம் இடம் என்பது பாக்கியங்களை குறிக்கக்கூடிய இடம்ன்றதுனால என்ன பாக்கியங்கள் இது வரைக்கும் கிடைக்கலையோ, வீடு வாங்கணும்னு நினச்சேன், இன்னும் அமைய மாட்டேங்குது, ஒரு வாகனம் வாங்கணும்னு நினச்சேன், குழந்தை தம்பதி பாக்கியம், அதாவது குழந்தை பாக்கியம், சந்தான பாக்கியம் என்று சொல்லப்படக்கூடிய புத்திர பாக்கியம் இன்னும் கிடைக்கல, கல்யாணமே இன்னும் நடக்கலைங்க என்கின்ற மாதிரியாக வயதிற்கு ஏற்ற வகையில் என்ன விதமான பாக்கியங்களை நீங்கள் அனுபவிப்பதற்கு தடை இருந்ததோ அந்த தடைகள் விலகக்கூடிய நாளாக இந்த நாளை சொல்லலாம். தந்தை வழி சொத்துக்களில் இருந்து வந்த வில்லங்கங்கள் அல்லது பூர்வீக அமைப்புகளில் ஏதேனும் ஒரு குழப்படிகள், சித்தப்பா பெரியப்பா மக்களோடு இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள், இவைகள் எல்லாத்தையுமே சாதுரியமாக சாமர்த்தியமாக உங்களுக்கு ஆதரவாக நீங்களே பொறுமையாக தீர்த்து கொள்ளக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும். மீனராசிக்காரர்களுக்கு பெரிய கஷ்டங்கள் எதுவும் இல்லாத சாதகமாக எதுவும் நடக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்றைக்கு. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம். அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம். கடந்த சில நாட்களாக 1லிருந்து 9 வரைக்கும் லக்னாதிபதியிலிருந்து பாக்கியாதிபதி வரைக்கும் எப்படி இருப்பாங்கன்றதை பார்த்துட்ட நிலையில் 10ஆம் அதிபதின்னு சொல்லப்படக்கூடிய பெருங்கேந்திர அதிபதி, இவரைத்தான் நம்ம கர்மாதிபதின்னு சொல்லுவோம். கர்மம்னா வேலை, தொழில், வியாபாரம். என்ன செஞ்சு பிழைக்கிறீங்களோ அதை 10ஆம் வீடும் 10ஆம் அதிபதியும் குறிக்கிறார்கள் அப்படிங்கிறதாங்க உண்மை. அப்போ இந்த 10ஆம் வீடு வலுத்தவர்கள் கூடவே லக்னாதிபதியும் வலுத்திருக்கணும். 10ஆம் வீடு வலுத்தவர்களுக்கு தான் பதவி, பட்டம், தலைமை பதவி போன்ற அமைப்புகள்லாம். உதாரணமாக நம்முடைய ஜனாதிபதி, பிரதமர், முதல்வர் ஐயா இவர்கள் மாதிரியான ஆட்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா 10ஆம் வீடு மிக வலுவாக ஒரு வலிமையான அமைப்பில் ஒரு நல்ல செயல்படக்கூடிய அமைப்புகளில் இருக்கும். ஆக பதவி போன்றவைகள் கிடைக்கிறதுக்கு இந்த 10ஆம் வீடு தாங்க. நீங்கள் என்ன தொழில் பண்ண போகிறீங்க, வேலையே பார்க்காம, சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வேலையே பிடிக்காதுங்க. நான் 15,000 ரூபாய் சம்பளம் வாங்குறத விட நான் 10,000 பேருக்கு 15,000 ரூபாய் சம்பளம் கொடுப்பேன் என்கின்றமான அதீதமான தன்னம்பிக்கை உணர்வுகள்லாம் நிறைய பேருக்கு இருக்கும். தொழிலை சின்னதாக ஆரம்பித்தா கூட நாளைக்கு பெரிய தொழிலதிபராலாம் வந்துடுவாங்க. இது போன்ற தன்மைகளையும் குறிக்கக்கூடியது இந்த 10ஆம் வீடு தான். ஆக அந்த 10ஆம் அதிபதி எப்படி இருக்க வேண்டும்? பெருங்கேந்திராதிபதி என்று சொல்லப்படக்கூடிய இந்த 10ஆம் அதிபதி ஒரு நிலையில் நல்ல வலுவாக இருந்தால் இவங்களுக்கு வேலைக்கு போகிறதே பிடிக்காது. வேலை எந்த இடத்துல நீங்கள் சம்பாதிக்கிறீங்க அப்படிங்கிறதையும் பார்க்கணும்ல. அந்த சம்பாத்தியம் எதன் மூலமாக வரும் என்பதையும் இந்த 10ஆம் இடம் தாங்க குறிக்குது. ஒரு மனிதனுக்கு எது வலுவிழந்தாலும் 2ஆம் இடமும் 10ஆம் இடமும் வலுவிழக்கக்கூடாதுன்னு நம்ம ஜோதிட பெரியவங்க சொல்லுவாங்க. 2ஆம் இடம் காசு எவ்வளவு வரும்ன்றதை குறிக்குது. 10ஆம் இடம் காசு எந்த இடத்துல இருந்து வரும்னு குறிக்குது, எந்த விதத்தில், எந்த வியாபாரத்தில், எந்த தொழில்னு சொல்லலாம். ஆக 10ஆம் அதிபதி கேந்திராதிபதி இல்லையா? பொதுவாக ஒரு கேந்திராதிபதி கோணத்தில், பாபராகி கோணத்தில் இருப்பது நல்லதல்ல, ஆனால் பாபராகி கேந்திரத்திலேயே இருக்கிறது நல்லது. ஒரு 10ஆம் அதிபதி சனி செவ்வாயா வந்துட்டார்னு வச்சுக்கோங்களேன், அவர் ஏதேனும் ஒரு கேந்திரத்தில் சுபத்துவமாக இருந்தால் நல்ல பலன். பொதுவாகவே சனியும் செவ்வாயும் எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்தை நசிப்பார்கள் என்பது ஒரு ஜோதிட விதி. இதில் செவ்வாய்க்கு மட்டும் கொஞ்சம் விதிவிலக்கு கொடுத்துடலாங்க, சூரியனுக்கும் ஒரு விதிவிலக்கு கொடுத்துடலாம். ஏன்னா அந்த சூரியனுக்கும் செவ்வாய்க்கும் மட்டும் 10ஆம் வீடு திக்பலம் என்று சொல்லப்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு நல்ல அமைப்பு. செவ்வாய் 10ஆம் இடத்துல இருக்கிறது, 10ஆம் அதிபதியாக வலுவாக ஆட்சி பெற்று இருப்பது என்பது ஒரு சுபத்தன்மையோடு தசம அங்காரகா என்கின்ற அமைப்பில் சொல்லப்படுகிறது. என்ன அதற்கான காரணம்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய் தைரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். ஒரு தொழில் பண்ணுறதுக்கோ ஒரு வியாபாரம் பண்ணுறதுக்கோ உங்களுக்கு தைரியம் முதல்ல வேணும். நீங்கள் ஒரு தைரியமாக ஒரு முடிவெடுத்து ரிஸ்க் எடுத்து எதையும் செஞ்சால் தானே அது நல்லா இருக்கும். அந்த அடிப்படையில் செவ்வாய் 10ஆம் அதிபதியாக 10ஆம் இடத்திலே இருக்கிறது நல்லது தான். அதே நேரத்தில் சனி 10ஆம் அதிபதியாக அந்த இடத்துல இருந்தார்னா கண்டிப்பாக சுபத்துவமாக இருக்க வேண்டும். சனி ஒரு பாபக்கிரகம் என்பதால் இருக்கும் வீட்டை கெடுப்பார் என்பதன் தன்மையில் தொழிலில் அவருடைய தசையில் தடைகளை அப்படியே செஞ்சுக்கிட்டே இருப்பார். ஆனால் 10ஆம் இடத்தோடு குரு உட்காத்துட்டார்னு வைங்க, 10ல் குரு இருந்தாலே நிதித்துறை, நீதித்துறை, வங்கித்துறை, தங்கம் போன்ற அமைப்புகளோடு கண்டிப்பாக தொடர்புகள் வரும். அவருடைய மஞ்சள் நிறமுள்ள பொருட்களோடு குரு, சுக்கிரன், வளர்பிறை சந்திரன், தனித்த புதன் போன்றவர்கள் 10ஆம் அதிபதியாகி அவர்களுடைய தசை 10ஆம் இடத்திலேயே அவர்கள் ஆட்சியாக இருந்தாலோ அல்லது கேந்திர கோணங்கள் என்று சொல்லப்படக்கூடிய 4, 7 மற்றும் லக்னத்திலேயோ, 10ஆம் அதிபதி லக்னத்தில் இருக்கிறது மிகப்பெரிய யோகம். பெரும் கோணாதிபதியும் பெருங்கேந்திராதிபதியும் லக்னத்தில் இருந்தார்களே ஆனால் அந்த லக்னம் வலிவடைகிறது என்பது தாங்க உண்மை. ஒரு முக்கிய நிகழ்வாக நம்முடைய சன்லைஃப் தொலைக்காட்சியில் நாளை வெள்ளிக்கிழமை ஒளிபரப்பாக உள்ள சிறப்பு ராசிபலன் நிகழ்ச்சியில்
2025 சனிப்பெயர்ச்சி பலன்களை பார்க்கலாம். இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே ராசி பலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.